Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கம்மங்கூழ் வச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சீனியாரக்காய், கத்திரிக்காய், கருவாடு போட்டு ஒரு சூப்பரான கூட்டு வச்சிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கம்மங்கூழ் செஞ்சிரலாம். நான் இந்த கப்ல 2 கப் கம்பு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊத்தி இத ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதுல ஒரு 2 கப் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க. ஒரு 2 hours நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி ஊற வச்சு கூழ் காய்ச்சனோம்னா கூழ் நல்லா நமக்கு சாப்பிடுறதுக்கு சாஃப்டா கிடைக்கும். 2 hours கழிச்சு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து ரொம்ப நைஸா இல்லாம ஒரு அளவுக்கு நெருநெருன்னு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்க இந்த மாதிரி நம்ம மாவு பக்குவத்துல இட்லி மாவு பக்குவத்துக்கு நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. கெட்டியா இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கூழ் காய்ச்சிடலாம். நான் 2 கப் இந்த கப்ல கம்பு எடுத்து அப்போ இதுல நான் 5 கப் தண்ணி ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ அரைச்சு வச்சிருக்கிற மாவை இதுல ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ இந்த பாத்திரத்துல இன்னொரு கப் தண்ணி ஆட் பண்ணி வாஷ் பண்ணி நான் இதுல ஊத்திட்டேன். மொத்தம் 6 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே அடுப்புல வச்சு கூழ் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம்ல வைக்க வேணாம், அப்ப கெட்டி கெட்டியா நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சூடேற ஆரம்பிச்சோம் நம்மளுக்கு கூழ் ரெடி ஆயிரும். கையெடுக்காம கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாவுல சூடு ஏற ஆரம்பிச்சோன்னே நம்மளுக்கு கூழ் ரெடி ஆயிரும். ஒரு 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். பாருங்க இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும். இப்படியே கிண்டிட்டே இருங்க. கம்மங்கூழ் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. பாருங்க கூழ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கணும். தெறிக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே நமக்கு கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க நல்லா திக்கா கூழ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஆறிடுச்சு அப்படின்னா நமக்கு கெட்டியா கிடைக்கும். அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். அதனால நான் மூடி போட்டு இதை மூடி வச்சுட்டு இப்போ நம்ம கூட்டு எப்படி செஞ்சிடலாம்னு பார்க்கலாம். கூட்டு செய்யறதுக்கு நான் சால கருவாடு எடுத்திருக்கேன். 100 கிராம் கருவாடு எடுத்திருக்கேன். இதை சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு சுடுதண்ணில ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிளீனா வாஷ் பண்ணிடலாம். ஒரு பேன்ல 50 ml எண்ணெய் ஆட் பண்றேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் எண்ணெய் தக்காளியோட சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கிருச்சு. நான் 1/4 கிலோ சீனியவரக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். 1/4 கிலோ சீனியவரக்காய் எடுத்திருக்கேன். 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். சீனியவரக்காய் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் போட்டு வதக்கிடலாம். பாருங்க நீட்ட நீட்டமா கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். 200 கிராம் கத்திரிக்காய். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காய் நமக்கு வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் கருவாடு எல்லாம் ஆட் பண்ணணும். அதனால இதுல நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக விட போறேன். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. பாருங்க 5 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓபன் பண்றேன். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு இந்த சீனியவரக்காய், கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். இதுல இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள்,
1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோம். அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு. நான் இது கூட 25 கிராம் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணியிருக்கேன். அரை நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு புளி தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டு வேணும், திக்கா வேணும் அப்படின்னா நீங்க தண்ணி கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு தண்ணியா தான் வேணும் அப்படின்னா நீங்க கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் புளி இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த குழம்போட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது கொதி வரட்டும். நல்லா பாருங்க, இப்போ கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது கூட கருவாடை ஆட் பண்ணிடலாம். பாருங்க, காயோட மசாலா எல்லாமே சேர்ந்துருச்சு. இப்போ நான் கருவாடை ஆட் பண்றேன். கருவாடை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த கருவாடையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. கருவாடு எல்லாம் வெந்துடும். நம்மளுக்கு சுவையான கூட்டு வந்து ரெடி ஆயிரும். கருவாடு காய் கூட்டு வந்து ரெடி ஆயிரும். பாருங்க, 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்றோம். இப்போ சுவையான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கருவாடெல்லாம் நம்மளுக்கு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு கிடைச்சிருச்சு. இந்த குழம்பு நீங்க கூழோட வச்சு சாப்பிடலாம். நார்மலா ஒயிட் ரைஸ் வச்சு சாதத்தோட பெஸ்ட் சாப்பிட்டீங்கன்னாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி வந்து எங்க பாட்டியோட ரெசிபி. அவங்க தான் இந்த ரெசிபி செஞ்சாங்க. பாருங்க, கருவாடெல்லாம் வெந்துருச்சு. இது கூடவே கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மூடி வச்சிருந்த கூழை எடுத்திருக்கேன். பாருங்க, கூழ் வந்து எவ்வளவு திக்கா கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இப்போ நான் மொத்தம் வந்து 1/2 கிலோ கம்பு எடுத்து கூழ் காய்ச்சிருக்கேன். இதுல வந்து நான் 1/4 லிட்டர் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தயிர் வந்து உங்களோட தேவைக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் 1/4 லிட்டர் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூழ் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு கூழ் எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து எங்க வீட்டில் லஞ்சுக்கு தான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இது எங்க பாட்டியோட சமையல் தான். நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.